ஹலோ அண்ட் வெல்கம் டு ரமேஜிங் வித் தேவி. நான் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு தமிழ் படம் பார்த்தேன், யூத் அப்படின்ட்டு. முருகா, அந்த காலத்துலேயும் இப்போ தான் சினிமா எடுத்தீங்க, இந்த காலத்துலேயும் இப்போ தான் சினிமா எடுக்கிறீங்க, ஜென்ஸி அது இதுன்னு சொல்லி ஒரு புண்ணியமும் இல்லை. அந்த டேரக்டர் 23 வயசு பையன். அந்த படத்தில் ஹீரோவும் நடிச்சிருக்கு. அந்த காலத்தில் 1990s 80s அந்த அப்புறம்லாம் எடுக்கிறப்போ இந்த ஹீரோ நம்ம ஹீரோயினை போய் அவ்வளோ செக்ஷுவல் ஹராஸ் பண்ணுவார். அது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு திமிரு பிடிச்ச பொண்ணு, இல்லை சின்னதாக ட்ரெஸ் போட்டிருக்கு, சரியாக ட்ரெஸ் போடல, அந்த மாதிரி எதையாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை வச்சு அந்த ஹராஸ்மெண்ட் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அதே தான். ஒரு ஸ்கூல் செட்டிங்கில் அந்த பொண்ணு சோனல் இவனுக்கு ஏதோ கெட்டது பண்ணிடுச்சு. ஓகே, அந்த பொண்ணு பண்ண தப்போ கரெக்டோ என்ன எதுனாலும் அந்த பொண்ணு பண்ண தப்பே இருந்தாலும் அதை ஜஸ்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பிள்ளைய செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுறது ஓகே அப்படிங்கிற மாதிரி சினிமா எடுத்திருக்கான். அதுவும் ஒரு 5-10 நிமிஷம் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. என்ன நம்ம ஜென்ஸியா, என்ன நீங்கள் மாற மாட்டிங்களா? இப்படி தான் சினிமா எடுத்துருப்பீங்களா? ஒரு பொம்பளை பிள்ளை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுறதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் எடுத்த சினிமாவும் இன்னும் அதே மாதிரி எடுத்துகிட்டு இருக்கீங்க. எதையாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும் மாறுது ஒழிய, ஆனால் அந்த அவுட்கம்மும் என் ரிசல்ட் மாற மாட்டேங்குது. என் ரிசல்ட் என்ன? பொம்பளை பிள்ளைங்க செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுறது கரெக்டுன்னு காமிக்கிறது சினிமாவில். இப்படியே சினிமா எடுத்துகிட்டு இருக்கீங்க. இன்னொரு சீனு, ஐயோ பயங்கரமாக எனக்குலாம் போகுதுச்சு. கான்டெக்ஸ்ட் என்னென்னா, இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வரான் வீட்டுக்கு. முக்கியமாக இவனுக்கு பிடிச்ச பொண்ணு கூட்டு வரான். யார்? நம்ம ஹீரோ. அவங்க அம்மாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணான். அப்புறம் இவன் போய் ஃபேண்டா வாங்கிட்டு வரான், கூல் ட்ரிங்க்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறதுக்கு. வாங்கிட்டு வந்து என்ன பண்ணான்? அம்மா போய் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடு அப்படின்னு. ஏன் நீ கொடுத்தேன்னா? உன் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், உனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு போய் கொடுக்கல, அதாவது நல்ல கவனிமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் சொல்லி கொடுக்க சொல்ல, ஏன் நீ கொடுத்தேன்னா? என்னால் அந்த சினிமா ஃபுல்லாக பார்த்து முடிக்க முடியல. இதுக்கு மேலே எனக்கு ஒரு பேஷன்ஸே இல்லை. சினிமா எடுக்கிற தமிழ் சினிமா கொஞ்சமாச்சும் பார்க்குற மாதிரி எடுங்கடா.